ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்டினேபிள் தாட்ஸ். நான் உங்கள் நந்தினி. இந்த வீடியோவில் த பிஸ்னஸ் ஆஃப் 21st சென்ச்சுரி அப்படிங்கிற புக்கோட 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதில் 3 பார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இந்த புக்கை நீங்கள் படிக்கிறது மூலமா உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக ஓவராலாக சேஞ்ச் பண்ணும். இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களோட லைஃபோட நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீல் உருவாக்கும். நம்மளும் இத்தனை நாளாக இப்படி தான் இருந்திருக்கோமோ அப்படின்ற ரேஞ்சுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த புக்கு ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6வது சொத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நமக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃப்பில் சேஞ்ச் ஆகும்போது நமக்குன்னு சில சொத்துக்கள் தேவைப்படுது. அதில் 5 சொத்துக்களை பற்றி இதுக்கு முன்னாடி இருந்த பாட்டில் பார்த்தோம். இப்போ 6வது சொத்துலேருந்து பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்பவே தேவைப்படுற ஒன்று, தலைமைத்துவம், லீடர்ஷிப். இது நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லாதனால தான் அவங்களோட லைஃப் இன்னுமே நார்மல் லைஃபாகவே போயிட்டுருக்கு. ஓகே, தலைமைத்துவம்னா என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஆத்தர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் நிறைய கூட்டங்கள் வந்துட்டு போய் பார்ப்பாரு. அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்குலாம் போய் பார்ப்பாரு. அந்த இடத்துல நிறைய பேர் அவங்களோட லைஃப்ல எதுவுமே இல்லாம அவங்களோட லைஃப் ஆரம்பிச்சு இப்போ எவ்வளவு புகழோடையும் அவங்க கிட்ட பணத்தோடையும் இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரிலாம் ஷேர் பண்றது மூலியமா நிறைய பேர் அவங்களோட குட்டியான ஒரு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து இந்த உலகத்துல இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களையும் வந்து பார்க்க வைக்கிற மாதிரி என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸை நம்ம ஒன்றும் அடுத்தவங்க கிட்ட சொல்றோம்னா அதுக்கு கண்டிப்பா தலைமைத்துவம் அப்படிங்கிற பண்பு வேணும். அதாவது பேசுறதுக்கு எதுக்குப்பா இது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். நம்ம எல்லாத்தாலையுமே ஒரு பேஜ்ல ஒரு நிறைய திங்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை பேச முடியும். பட் ஆனா நம்ம சொல்றத அடுத்தவங்களோட மனசை தொடுற அளவு நம்மளால பேச முடியணும். அதுக்கு நமக்கு தேவையான ஒரு பண்பு தான் தலைமைத்துவம். ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய தலைவர்கள் கிட்ட இந்த மாதிரி பண்பை நீங்க பார்த்துருக்க முடியும். அவங்க எல்லாருமே ஒரு நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம கிட்ட பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுறதை கேட்கும்போது நிஜமா நம்மளே அந்த இடத்துல இருந்த மாதிரி நம்மள ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கருத்து பரிமாற்றத்துல இருக்க கேப் தான் நிறைய நிறுவனங்களால அவங்களோட ப்ராடக்ட்ஸை நல்லா சேல் பண்ண முடியாமலும் போக வைக்குது. 4 கால்சதுர பகுதிகளில் எஸ் பகுதியில இருப்பாங்க இல்லையா, செல்ஃப் எம்ப்ளாயீஸ், அதாவது சுய தொழில் செய்யறவங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு தாட் இருக்கும், கண்டிப்பா என்னோட பிசினஸை வந்து நான் இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்லாம். பட் ஆனா அவங்களால அது பண்ண முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க யார்கிட்டயுமே மேக்சிமம் ஆஃப் அளவு வந்து தலைமைத்துவ பண்பே இருக்கிறது இல்ல. ஸோ தலைமைத்துவ பண்பு உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் உங்ககிட்ட இல்ல உங்க கூட வேலை செய்யறவங்களை கண்டிப்பா நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்களோ அதே மைண்ட் செட்ல உங்களால கொண்டு வர முடியும். அப்பதான் அந்த ஒர்க்கோ அந்த பிசினஸோ ஒரு நல்ல வழிக்கு போகும். ஸோ நம்ம லைஃப்ல கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது பிசினஸ்ல மட்டும்தான் நமக்கு தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா அப்படிலாம் இல்லை. நம்ம லைஃப்ல எல்லா இடத்துலயுமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்றது மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு திறமை தான் இந்த தலைமைத்துவம். ஸோ நம்மளோட ஆத்தர் என்ன ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏதாவது ஒரு பிஸ்னஸாக இருக்கும், ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தருக்கு தான் ப்ரமோஷன் கொடுத்து ஒரு ஹை போஸ்ட்டு கொண்டு போவாங்க. பட் ஆனால் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி இல்லை. அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்க ஒவ்வொரு பர்சனையுமே தலைமைத்துவ பண்பை கொடுத்து எல்லாத்துக்குமே தனித்தனியான ஒரு உயர் பதவியை இங்கே கொடுக்க முடியுது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல தலைவர்களா இருக்குவங்க ஒரு ஆசிரியர் மாதிரி இங்க அவர் சொல்ல வராரு. ஏன் அப்படின்னா அவங்களால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்க, அதாவது நியூவா நம்ம ஜாயின் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வரிசைப்படுத்தி இந்த வேலை நீங்க போங்க, கண்டிப்பா உங்களாலே உயர முடியும் அப்படின்னு சொல்ற அளவு கத்துக் கொடுத்து அவங்களையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல 2 விஷயம் ஒண்ணு சேருது. ஒண்ணு, நான் தானாவே வந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி வரவங்களும், அண்ட் தென் நிறைய பேத்துக்கு வருவாய் கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு முறையையும் ஜாயின் பண்றது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். ஸோ இந்த பிஸ்னஸ்ல நீங்க இந்த டைமிங்க்கு எனக்கு வேலைக்கு வரணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. அதே மாதிரி நீங்க வேலைக்கு வந்ததுக்கான எனக்கு அட்டெண்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்கவும் ஆள் இல்லை. நீங்க இன்டர்வியூ வச்சு உங்களை யாரும் வேலைக்கு எடுத்துக்க போறதும் இல்லை. ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு, நமக்கு மேல ஒருத்தர் இருந்து நம்மள இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரும் நமக்கு சொல்ல போறதும் இல்லை. அதாவது யாரும் உங்ககிட்ட ஆர்டர் போட முடியாது, நீ இதுதான் பண்ணணும், நீ இப்படிதான் பண்ணணும் அப்படின்லாம். இப்போ உங்களுக்கு எல்லாம் டவுட் வரலாம், இப்போ நான் இது எதுவுமே பண்ணல அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு காரணம் தலைமைத்துவங்கிற பண்பு தான். ஸோ நம்ம எப்படி ஒரு நல்ல எம்ப்ளாயியா இருக்கணும், ஊழியரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட பாரம்பரியமா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களே ஸ்கூல். ஸோ அங்க இருந்து நம்ம கத்துட்டு வரோம், இப்படிதான் இருக்கணும், இவங்க சொல்றதை கேட்கணும்,
டெய்லியும் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற இந்த திங்ஸ் எல்லாமே நம்மள ஒரு நல்ல எம்ப்ளாயியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. நம்மளோட ஆத்தருக்கு அவரோட மனம், உணர்ச்சி, உடல், ஆன்மா இந்த 4 அம்சங்களுமே ஒட்டுக்கா செயல்பட்டதனால வெற்றி பெற முடிஞ்சது. ஸோ இது எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட தலைமைத்துவத்துக்கும் இந்த 4 விஷயங்களும் தேவைப்படுது. நம்ம மன ரீதியான தலைமைத்துவம், உணர்ச்சி ரீதியான தலைமைத்துவம், உடல் ரீதியான தலைமைத்துவம் அண்ட் ஆன்மா ரீதியான தலைமைத்துவம். இந்த 4 அம்சங்களும் உங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சா கண்டிப்பா உங்களால தலைமைத்துவ பண்பை கொண்டு வர முடியும். சரி வாங்க நெக்ஸ்ட் 7வது சொத்தை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த 7வது சொத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம். அமெரிக்கால இருக்க சுதந்திர பிரகடனத்தை உருவாக்கின 3 பேர்ல 2 பேரு தான் தாமஸ் அண்ட் ஜான். இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவங்க 2 பேத்துக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து. பத்தி ஏன் சொல்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏன்னா இந்த கதையை நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் 7வது சொத்தை பத்தி உங்களால புரிஞ்சுக்க முடியும். கண்டினியூ பண்ணுவோமா? இதுல தாமஸ் அப்படிங்கிறவரு ஒரு உயர்குடியில பிறந்த ஒரு ஜமீன்தார். சோ இவர்கிட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கு, நிறைய எஸ்டேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஜான் ஒரு ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்தவரு. இவங்க 2 பேரும் இறந்தப்போ ஜான் கிட்ட என்னதான் அவரு ஏழையா இருந்தாலும் கடைசியில அவர்கிட்ட $1,00,000 அளவு சொத்து இருந்துச்சு. பட் ஆனா தாமஸ் கிட்ட கடன் தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்டோரி எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு பணத்தை பத்தியும் செல்வத்தை பத்தியும் இருக்க டிஃப்ரென்ஸா சொல்றதுக்காக தான். ஏன்னா பணம் அப்படிங்கிறது செல்வத்துல இருந்து வேறுபட்டது. இப்போ உங்களை வேலையில இருந்து தூக்கிட்டாங்க, இல்ல நீங்க வேலையில இருந்து நின்னுட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நாள் உங்களால பொருளாதார ரீதியா தாக்கு பிடிக்க முடியும்? சோ நீங்க என்ன இப்ப பதில் சொல்ல போறீங்களோ அதுதான் உங்களோட சொத்துக்கு சமமா இருக்கும். சோ செல்வம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட எதிர்காலத்துக்கு எவ்வளவு நாள் நம்மளால பணத்தை வச்சு சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ பணத்துக்கும் செல்வத்துக்கும் நடுவுல இருக்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வெறும் பணத்தை மட்டும் வச்சு உங்களால பணக்காரனா மாற முடியாது. அந்த பணத்தை செல்வமா மாத்துறது மூலயமா தான் உங்களால பணக்காரனாவே மாற முடியும். ஸோ இதை பண்ணி நம்மளோட பொருளாதார சுதந்திரத்தை எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்கான 4 விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நான் சொல்ற இந்த 4 விஷயத்தை தான் நம்மளோட ஆத்தரும் அவரோட ஒய்ஃப் கிம்மும் யூஸ் பண்ணி பணக்காரங்களா ரொம்ப சின்ன வயசுலயே அவங்களோட ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்குன்னு ஒரு வியாபாரத்தை உருவாக்குங்க. செகண்ட் ஒன், உங்க வியாபாரத்துல இருந்து வர வருமானத்தை மறுபடியும் வியாபாரத்துக்காகவே முதலீடு செய்யுங்க. தேர்ட் ஒன், வீடு மனைகள்ல முதலீடு செய்யுங்க. ஃபோர்த் ஒன், சொத்துக்கள்ல இருந்து கிடைக்கிற வருவாய் மூலமா மட்டும்தான் நீங்க ஆடம்பர பொருட்களை வாங்கணும். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்குன்னு ஒரு வியாபாரத்தை உருவாக்குறது. ஸோ நிறைய பேர் வியாபாரத்தை உருவாக்கும் போது பண்ற தப்பு என்னன்னா, நான் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. பட் அது ரொம்ப தவறான விஷயம். அதை கொஞ்சம் நீங்க அந்த மைண்ட் செட், நம்மளால அந்த டைமிங்க்கு நான் வந்துட்டு இவ்வளோ காசு போட்டு ஒரு பிசினஸை பண்றேன், ஸோ எனக்கு வந்துட்டு உடனே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறது தப்பு இல்லை. பட் ஆனா அது உடனே நடக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு. நம்மளோட வியாபாரம் ஒரு சின்ன குழந்தை மாதிரி, அது வளர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம், இல்ல நிறைய நாள் ஆகலாம். ஆனா நீங்க அது வரைக்கும் காத்திருக்க கத்துக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஆனா ட்ரை பண்ண முடியாததுன்னு எதுவும் இல்லை. அண்ட் செகண்ட் ஒன், உங்களோட வியாபாரத்துல இருந்து கிடைக்கிற வருமானத்தை உங்க வியாபாரத்திலே முதலீடு செய்யறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வியாபாரத்தை அவங்க தொடங்கின உடனே அந்த வியாபாரத்துல இருந்து வந்த வருமானத்தை அவங்களோட ஆடம்பர செலவுகளுக்கெல்லாம் பயன்படுத்திடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்காது. ஸோ இந்த விஷயம் உங்களோட வியாபாரத்தை குறைக்குமே தவிர அதிகப்படுத்தாது. அதனால வியாபாரத்துல இருந்து எவ்வளவு வருமானம் வந்தாலோ அதை திருப்பி உங்க வியாபாரத்துக்கே முதலீடா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட வியாபாரத்துல முதலீடு செய்யறது, அதாவது அந்த வருமானத்தை எடுத்து திருப்பி முதலீடு செய்யறது தான் முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா மறந்துடாம ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஓகே, முதலீடு பண்ண சொல்லிட்டீங்க, நான் எப்படி பண்ணுவேன் அதை மறுபடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கும் ஐடியா இருக்கு. உங்களுக்கு இன்னும் எந்தெந்த இடத்துல எல்லாம் இன்னும் உங்களுக்கு வந்து பயிற்சி வேணும் அப்படின்றத பார்த்து அந்த பயிற்சியை அதிகப்படுத்துறது. அண்ட் தென் உங்க தொழிலை பத்தின அறிவை அதிகமா கண்டுபிடிச்சிக்கிறது. மற்ற இடத்துல எல்லாம் உங்களோட பிசினஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றது. இன்னும் என்னென்னலாம் பண்ணி என் பிசினஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண முடியும், எந்த மாதிரி எல்லாம் நான் விளம்பரம் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு உங்க பிசினஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்துட்டு எப்ப பார்த்தாலும் என்னோட முதலீடு அப்படிங்கிறது பணம் மட்டும்தான் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வரணும். ஏன்னா இங்க முதலீடு பணம் மட்டும் இல்லை, அதுக்கு பதிலா உங்களோட நேரம் அண்ட் உங்களோட முயற்சி, நீங்க எவ்வளவு ஃபோக்கஸா அந்த விஷயத்த பண்றீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி கண்டிப்பா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வியாபாரத்துக்கான வருமானம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ
இந்த டைம்ல நீங்க பண்ண வேண்டியதுதான் 3வது ஸ்டெப், வீடு மனைகள்ல முதலீடு செய்யறது. சோ உங்களோட வியாபார வருமானம் அதிகமா வளரும் போது அந்த வருமானத்தை எடுத்து வீடு மனைகளை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ இததான் நம்ம சொத்தை உருவாக்குறதுக்கான நேரம். இந்த இடத்துலயும் சில மிஸ்டேக்ஸ பண்ற மாதிரி இருக்கும். வீடு மனை ஏதாவது ஒண்ணு வாங்குவாங்க, அதை வாங்கிட்டு உடனே அதை வித்துருவாங்க. சோ இந்த இடத்துல நீங்க அப்படி பண்ணக்கூடாது. இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு மாடை வாங்கி அதோட பாலை டெய்லியும் கறந்து விற்கிறது மூலமா உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த வீடு மனைகளையும் நீங்க பார்க்கணும். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க 4வது விஷயத்த பத்தி பார்க்கலாம். சொத்துக்கள்ல இருந்து கிடைக்கிற வருவாய் மூலமா மட்டும்தான் நீங்க ஆடம்பரமான பொருட்களை வாங்கணும். உங்களோட பிசினஸ்ல இருந்து கிடைக்கிற வருமானத்தை நீங்க உங்களோட ஆடம்பர செலவுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நீங்க டிஃபரன்ஸையும் புரிஞ்சுக்கணும். உங்களோட ஆடம்பர செலவு வேற அண்ட் நார்மலா உங்களுக்கு தேவைப்படுற செலவு வேற. அத்தியாவசியம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் ஆடம்பரத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான செலவுகளை நீங்க மேற்கொள்ளுங்க. இதுக்கு நம்மளோட ஆத்தரோட லைஃபே ஒரு எக்ஸாம்பிள் தான். நிறைய வருஷமா அவர்கிட்டயும் அவரோட ஒய்ஃப் கிம் கிட்டயும் $400 பணம் வந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் கூட அவங்க அந்த பணத்தை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாம இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக, அதாவது ஒரு கார் வாங்குறதோ ஒரு வீடு வாங்குறதோ அந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணாம அவங்க ஒரு வாடகை வீட்டுல ஒரு நார்மல் கார் தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வியாபாரத்துல இருந்து கூடுதலா அந்த சொத்தை உருவாக்குறது மூலியமா ஒரு பணம் கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த பணத்தை யூஸ் பண்ணி தான் அவங்க அவங்களோட ஆடம்பர செலவுகளை பண்ணாங்க. சோ ஆடம்பரம் அப்படிங்கறது நீங்க வந்துட்டு ஒரு தப்பான விஷயமா பார்க்க கூடாது. அது என்னன்னா உங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு விஷயம். அது என்ன வேணா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு செயல் எதை வேணா இருக்கலாம். அது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னா நீங்க அதை பண்றதுதான் ஒரு ஆடம்பரமான விஷயம். சோ அந்த விஷயத்த நீங்க பண்றதுக்கு உங்க சொத்துல இருந்து வர வருமானத்தை மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போ தெரிஞ்சிருக்கும், உங்களோட ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நீங்க வாங்கிக்கல, உங்களோட சொத்து தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. ஏன்னா அதுல வர பணத்துல தான் நீங்க வாங்குறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? சீக்கிரமா சொத்துக்களை வளர்க்க ஆரம்பிங்க. வாங்க 8வது சொத்தை பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்மளுக்கான மாபெரும் கனவுகள் அதை எப்படி நனவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான திறமை. பாரம்பரியமா ஒருத்தர் ஒரு வியாபாரத்தை பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அதுல அவருக்குன்னு அவ்வளவு பெரிய அளவு கனவெல்லாம் மேக்சிமம் நிறைய பேருக்கு இருக்காது. நம்மளோட ஆத்தரோட பேரண்ட்ஸ் நிறைய டைம் சொல்லியிருக்காங்களாம், இது நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிற சென்டென்ஸ. பட் ஆனா இவரோட பணக்கார தந்தை இருக்காரு இல்லையா, அவர் எப்பயுமே என்ன சொல்லுவார்னா, நமக்கு அந்த விஷயம் கட்டுப்படி ஆவறதுக்கு நம்ம என்ன பண்ணணும். சோ இப்படிதான் அந்த அவரோட சென்டென்ஸே இருக்கும். சோ இந்த சென்டென்ஸ்க்கும் அந்த சென்டென்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் புரியும். பட் ஆனா இந்த செகண்ட் சென்டென்ஸ் உங்க லைஃப்ல கண்டிப்பா அதிகப்படியான இம்பாக்டை ஏற்படுத்தும். அண்ட் உங்க வேலை ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான கனவை நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். என்னால வெறும் கனவு மட்டும் காண முடியும்ன்றது மட்டும் இல்லாம அந்த விஷயத்தை என்னால் நனவாக்க முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. ஆமா, இதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா அப்படின்னு சொல்றவங்க கூட நீங்க இருந்தீங்க, இல்ல அப்படின்னு சொல்ற மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, ஒரு மெழுகுவத்தி மேல ஈர துணியை போட்டா என்ன நடக்குமோ அதுதான் உங்க கனவுக்கும் நடக்கும். சோ இவங்கெல்லாம் பேசுறது அண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, புரியாம பேசாதீங்க. இந்த மாதிரி யோசனை எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்துதான் வருதோ? இது அவ்வளவு நல்ல யோசனையா இருந்திருந்தா இத்தனை வருஷத்துல யாராவது பண்ணிருக்க மாட்டாங்களா? நான் இதை பல வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணப்பா, பட் ஆனா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, உனக்கு மட்டும் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அந்த மாதிரிதான் பேசுவாங்க. சோ இந்த மாதிரி பேசுறவங்க உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜாக்கிரதையா இருங்க. கனவு காணா போயிடும் பாஸ். நம்மளோட கனவை கொல்றதுக்கான விஷயங்க. சோ இந்த விஷயத்துல இருந்து நம்ம தானே நம்மளோட கனவை பாதுகாக்கணும். பி அவர். நம்ம எப்பெல்லாம் சின்ன சின்ன கனவா கால்றோமோ அது வரைக்கும் நம்ம சின்ன பிளேஸ்லயே தான் இருப்போம். அதனால நல்ல பெரிய கனவை காணுங்க. அந்த கனவை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி யோசிங்க. நம்ம அது கனவை பத்தியே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இது மட்டும் இல்ல, இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. கனவு காண்றதுல 5 டிஃப்ரெண்டான டைப் இருக்கா, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்மளோட கடந்த காலத்தை பத்தி கனவு காண்றவங்க. பழசையே நினைச்சிட்டு நான் மட்டும் அப்படி இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா, அதை மட்டும் நான் இப்ப செஞ்சிருந்தா இப்ப என்ன ரேஞ்ச்ல இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்றவங்க. செகண்ட் ஒன், சின்ன சின்ன கனவா காண்றவங்க. எனக்கு சின்னதா ஒரு வீடு கிடைச்சா போதும், ஒரு குட்டியா ஒரு சின்ன வேலை இருந்தாலும் ஒரு ஆபீஸ்ல கிடைச்சிட்டா போதும். தேர்ட் ஒன், கஷ்டப்பட்டு ஒரே ஒரு கனவை சாதிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், நான் கனவை சாதிச்சிட்டேன், இதுக்கு மேல என் லைஃப்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நார்மலான ஒரு லைஃபை வாழ்றவங்க. ஃபோர்த் ஒன், பெரிய பெரிய கனவா கண்டு அதுக்கப்புறம் அந்த கனவை எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளானே போடாம கடைசி வரைக்கும் எதுவுமே சாதிக்காம இருக்கவங்க. ஜஸ்ட் லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போடுற டூர் கனவு மாதிரி தாங்க. ஃபிஃப்த் டைப், நம்ம எல்லாருமே மாற வேண்டிய ஒரு டைப். ஒரு பெரிய கனவா கண்டு அதை சாதிச்சு இன்னும் நிறைய பெரிய கனவுகளை கண்டுபிடிச்சு அதை சாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்றவங்க.
ஒருத்தவங்க எப்ப அவங்களோட கனவுகளை நோக்கி அவங்க எந்த திசையில போகணும் அப்படிங்கறத பிளான் பண்ணி அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்காங்களோ கண்டிப்பா ஏதோ ஒரு டைம்ல அவங்களோட கனவை அடைஞ்சிருவாங்க. கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க லைஃப்லயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த 8 சொத்துக்களும் தான் நம்மள ஒரு ஹை பொசிஷன், அதாவது நம்ம இப்ப லைஃப்ல இருக்கிறத விட டபுள் மடங்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு தேவையான விஷயங்கள். ஸோ கண்டிப்பா இந்த 8 சொத்தை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ள போகலாம். இந்த வியாபாரத்துல தான் பெண்கள் அதிக வெற்றி பெற்றவர்களா திகழ்கிறாங்க அப்படின்றத சொல்றாரு. ஏன் அப்படிங்கறத பாப்போமா? வாங்க. இந்த தொழில மட்டும்தான் ஆண்களை விட பெண்களின் அளவு 4 மடங்கு அதிகமா இருக்கு. அண்ட் அதிகமான சக்சஸ்ஃபுல் உமன்ஸும் இதுல இருக்காங்க. அதுவும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில வந்துட்டு நிறைய பேர் பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஆண்களும் வேலைக்கு போற காரணத்தினால நிறைய பெண்கள் பார்ட் டைம் ஒர்க்கா இதை அவங்க வீட்டுல இருந்தே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வியாபாரம் ஒரு விற்பனையை சார்ந்துள்ள வியாபாரமா இருக்காது. இது கண்டிப்பா ஒரு தொடர்புகளை ஏற்படுத்துற ஒரு வியாபாரம் தான். இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்ஸ் நம்மளோட வீடியோஸ் பாத்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு வியாபாரம். ஸோ இந்த வியாபாரத்துல உங்களால ஒரு பொருளை போய் விற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பா தொடர்பை ஏற்படுத்த வேண்டியதுதான் முக்கியமான விஷயமா இருக்கும். வியாபாரத்துல ஒரு தொடர்பை உருவாக்குறது அண்ட் நம்மளோட உறவுகளை வலுப்படுத்துறது, ஒருத்தருக்கு ஆலோசனை கொடுக்கறது, பயிற்சி அளிக்கிறது, கத்து கொடுத்துக்கிறது, வழிகாட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க தேவைப்படும். ஸோ இந்த வியாபாரத்தின் மூலமா நிறைய பெண்களுக்கு அவங்களோட பினான்சியல் ஃப்ரீடம் இப்ப இருக்க கரண்ட் லைஃப்ல எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒண்ணு. அண்ட் அவங்கள இண்டிபெண்ட் ஆக்குறவும் இதுதான். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அச்சீவ் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த விஷயத்துக்குள்ள ஏன் அதிகமா பெண்கள் வரணும், அதுக்கான 6 விஷயங்களை நம்மளோட ஆத்தர் சொல்றாரு. வாங்க ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்மளோட புள்ளி விவரங்கள், அதாவது இது வரைக்கும் நடந்த விஷயங்கள். ஸோ ஜென்ரலா இதுல அமெரிக்காவை பத்தி சொல்லியிருப்பாங்க. அமெரிக்கால 50 வயசுக்கு மேல இருக்க பெண்கள்ல 47% தனியா தான் இருக்காங்க. அதாவது அவங்களோட பொருளாதாரத்தை அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கான ரிட்டையர் ஆன அப்புறம் ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த அமௌண்ட் ஆண்களுக்கு வர அமௌண்ட்டை விட கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி ஏழ்மையில தனியா இருக்கவங்கல்ல நிறைய பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணத்தாலதான் பெண்கள் கண்டிப்பா பொருளாதார சுதந்திரத்தை அடையணும் அப்படிங்கிறத நம்ம ஆத்தர் ஆசைப்படுறாரு. செகண்ட் ஒன், சார்ந்திருத்தல் இல்லை. அதாவது நம்ம ஒருத்தருக்காக ஏதாவது எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்காக ஹஸ்பண்டையோ அப்பாவையோ இல்ல தம்பி அண்ணா இந்த மாதிரி யாரோ ஒருத்தரை சார்ந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இங்க இருக்கிறது. ஸோ இந்த விஷயத்துல பெண்கள் தான் முடிவு எடுக்கணும். திடீர்னு ஒரு நாள் அவங்க நம்ம கூட இல்லாம போனா நம்மளால எப்படி நம்மளோட லைஃபை சர்வை பண்ண முடியும், நீங்க எப்படி வாழ்வீங்க அப்படிங்கறத நீங்க தான் முடிவெடுத்து கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன், நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு சுவர் இருக்கு, அது இல்லாம ஆக்குறதுக்கு இந்த பிசினஸ்க்குள்ள நீங்க வரணும். நிறைய விஷயம் நம்ம நல்ல விஷயமா சொன்னாலும் மற்ற கம்பெனிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுல நிறைய கம்பெனிஸ் ரொம்ப நல்ல விதமா இருந்தாலும் சில கம்பெனிக்குள்ள இன்னும் இந்த ஆண் பெண் வேறுபாடு பார்த்துட்டு தான் இருக்காங்க. பெண்கள் ஹை பொசிஷனுக்கு வரதா, என்ன வந்துட்டு ஒரு டீம்ல நிறைய பாய்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த டீமுக்கு ஒரு டீம் லீடா பொண்ணு போனா கூட அந்த இடத்துல பிரச்சனை தான் வருது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த பிசினஸ்ல பெண்களுக்கு இருக்காது. ஃபோர்த் ஒன், வருமானத்துக்கு எந்த வரம்பும் கிடையாது. அதாவது இந்த பிசினஸ்ல நீங்க வர்றது மூலியமாவோ இல்ல உங்க வியாபாரத்தை உருவாக்குறது மூலியமாவோ உங்களுக்கு இவ்வளவுதான்ப்பா பணம் வரும், இந்த பொசிஷன் போயிட்டீங்கன்னா இதுக்கு மேல வராது அப்படின்னு தான் சொல்ல முடியாது. உங்களால எவ்வளவு முடியுமோ உங்க திறமைக்கு ஏற்ற அளவு இங்க உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஃபிஃப்த் ஒன், உங்களோட சுய மதிப்பு அதிகரிக்கும். இந்த பிசினஸ்ல நீங்க பண்றது மூலியமா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 8 சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்க மேலேயே உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கிறது மூலமா மத்தவங்களும் உங்க மேல மரியாதை அதிகமாகும். லாஸ்ட் ஒன், உங்க நேரம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், அடுத்து என்னோட கனவு என்ன, நான் எந்த திசையை நோக்கி போகணும் அப்படிங்கறதெல்லாம். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கும்போது கண்டிப்பா நம்மளோட நேரத்தை நம்ம வீணடிக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ தியரி லெசன் மாதிரி இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான சொத்தை நீங்க உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பீங்க. அது ரொம்ப ஜாலியா பண்ணுங்க. நம்மளோட லைஃப் என்னதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் ஒரு கேம்ல வர சின்ன சின்ன டாஸ்கா பாருங்க. அதை ஈஸியா முடிச்சு நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லைஃப்ல கண்டிப்பா ஒன் டே சக்சஸ் வரும். அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியுன்ற ரேஞ்சுக்கு அதை நினைச்சு பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல உங்களால உங்க கனவை தொடர்ந்து போக முடியும் போது உங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோணும், நான் ஏன் இதை பண்ணணும், நான் இதை பண்ணாம இருந்தா இன்னும் கொஞ்சம் என்னால ஜாலியா இந்த டைம் என்னால என்ஜாய் பண்ண முடியுமே, அந்த டைம்ல நான் ஃபோன் பார்க்கலாமே, சும்மா இருக்கலாமே. ஸோ அப்படிலாம் உங்களுக்கு தோணும். ஸோ அந்த டைம்ல நீங்க ஒண்ணு மட்டும் யோசிங்க உங்க மைண்ட்குள்ள, இதை நான் பண்றது மூலியமா எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்க போகுது, அந்த ரிசல்ட் மூலியமா என் லைஃப்ல என்ன மாறப்போகுது, இதை நீங்க யோசிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களால அந்த விஷயத்த தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும்.
ஸோ இப்போ உங்களோட எதிர்காலம் இந்த டைம், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெற்றிகரமான ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்க. இப்போ கண்டிப்பாக உங்களோட மைண்டில் ஒரு தாட் இருக்கும், நம்மளுக்கு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் யோசிக்கும் போது அடுத்து நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னா, எது ஒரு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி. நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இப்போ கரண்டா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுல எது ஒரு உண்மையான அண்ட் நம்மளோட லைஃபை கண்டிப்பா மாத்தக்கூடிய கம்பெனி அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். இதுக்கு நீங்க கண்டிப்பா அந்த கம்பெனியை பத்தி ரிசர்ச் பண்ணி இது எனக்கு பெஸ்டா இருக்கும், இது கண்டிப்பா என்னோட லைஃப்ல சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற கம்பெனியா மட்டும் நீங்க தேர்ந்தெடுங்க. ஸோ இந்த இடத்துல அந்த கம்பெனியோட பொருள் மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த வியாபாரம் ஒரு பொருளை விற்கிற வியாபாரம் இல்ல. இங்க நீங்க விற்பனையாளர் வேலையில எல்லாம் சேரலங்க. இங்க நீங்க ஒரு தொடர்பை உருவாக்க போறீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பயிற்சி, உங்களுக்கு வந்துட்டு ஊக்குவிக்கிறதுக்கான தேவையான விஷயங்கள், அது எல்லாத்தையுமே அந்த கம்பெனி உங்களுக்காக பண்ணுவாங்களா அப்படிங்கறத யோசிச்சு அந்த முடிவை நீங்க எடுக்கணும். ஸோ இதுக்கு கண்டிப்பா அந்த நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு அவசியமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனத்தை நீங்க பார்க்கும்போது நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, இந்த கப்பலை யார் இயக்கிட்டு இருக்காங்க. இங்க கப்பல் அப்படிங்கறத எதை மென்ஷன் பண்றோம்னா, அந்த நிறுவனத்தை யார் இயக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்ற பிளான்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி யாராவது சக்சஸ் ஆயிருக்காங்களா, அதுக்கான எக்ஸாம்பிள் இங்க இருக்கா. இவங்க சொல்லித்தர விஷயங்கள் எல்லாமே வியாபார கல்வியையும் தனிப்பட்ட வளர்ச்சியும் உங்களுக்குள்ள ஏற்படுத்துமா. அதே மாதிரி இங்க இருக்க பொருட்கள் எல்லாமே ரொம்ப வலிமையான உயர்ந்த தரம் இருக்க, உங்களை கண்டிப்பா எல்லா விஷயத்திலையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பொருட்களா இருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த 4 விஷயங்களையுமே நீங்க அந்த கம்பெனியில பாக்குறது மூலியமா அந்த கம்பெனி ஒரு பெஸ்ட் கம்பெனியா, உங்களோட லைஃப்ல அந்த கம்பெனியால சேஞ்சஸை கொண்டு வர முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், எது உங்களுக்கு தேவை. உங்களுக்கான சொந்தமான ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரத்தை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு எதெல்லாம் தேவை. அதுக்கு முன்னாடி எதெல்லாம் தேவையில்லைன்றத பார்க்கலாம். நீங்க ஏதாவது ஒரு பெரிய டிகிரி வாங்கியிருக்கணும், இல்ல 2-3 படிப்புகள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இங்க இல்லை. நீங்க விற்பனையில தலை சிறந்தவரா இருக்கணும். அதாவது நீங்க போனாலே அந்த பொருளை வாங்கிடுவாங்கப்பா, அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு உங்களுக்கு விற்பனை தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வியாபாரம், இது பொருட்களை விற்கிற வியாபாரம் இல்லை. தேர்ட் ஒன், நீங்க பார்த்துட்டு இருக்க வேலையில இருந்து விலக தேவையில்ல. அதாவது இந்த வியாபாரத்தை நீங்க கத்துக்கிற வரைக்கும் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வியாபாரத்தை உங்களால பார்க்க முடியும். அண்ட் அதாவது பார்ட் டைமா நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரமே ஓகே, இதுலயே நான் வந்துட்டு வளர்ச்சி அடைவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது ஒர்க்கை விட்டுட்டு இந்த வியாபாரத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபுல் டைமா. நெக்ஸ்ட் ஒன், நீங்க பணக்காரனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்டு மேல எந்த கடனையும் வாங்கி இந்த வியாபாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அடுத்தவங்க கிட்ட பேரம் பேசணும், இல்ல அப்படியே நான் இப்படிதான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரேஞ்சுக்கு நீங்க உட்காந்து பணிஞ்சு போகணும் அப்படின்ற எந்த விஷயமே இந்த வியாபாரத்துல உங்களுக்கு இல்லை. ஆனா உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி இப்ப பாக்கலாமா. உங்களுக்கு நீங்களே நேர்மையா நடந்துக்கணும். உங்களுக்கு கரெக்டான மனப்போக்கு உங்ககிட்ட இருக்கா, அதாவது அந்த பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்ககிட்ட இருக்கணும். உங்களுக்கு எப்பயாவது இந்த பிசினஸ் நான் ஏன் பண்ணணும், இதை நான் இப்படியே விட்டுறேன் பாதியில அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். ஸோ அந்த டைம்ல நீங்க உங்ககிட்ட கேட்க வேண்டிய மொதல் கொஸ்டின், நான் ஏன் இப்போ இதை விடணும், விட்டா எனக்கு என்ன நடக்கும், விடலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நீங்க ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரத்துல சேர்ந்துட்டீங்க அண்ட் அந்த கம்பெனில நான் ஜாயின் பண்ணிட்டேன், அவ்வளவுதான் என் ஒர்க் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட வியாபாரத்தை எப்படி ஒரு பெரிய வியாபாரமா மாத்துறது அப்படிங்கிறதுக்கு நீங்க தான் உழைக்கணும். ஸோ அதுக்கு தேவையான உழைப்பு உங்ககிட்ட இருக்கணும். அதிகப்படியான நேரம் தேவை. ஸோ ஆல்ரெடி சொன்னதுதான், நம்மளோட பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகி வளரணும் அப்படின்னா, அந்த குழந்தைய நம்ம வளர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சது 5 ஆண்டுகளாவது ஆகும். ஸோ அந்த 5 ஆண்டுகள் உங்களோட நேரம் அதிகமா அந்த பிஸ்னஸ்க்காக தேவைப்படும். ஸோ ஒரு அம்மா சின்ன குழந்தையா இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கான நேரம் அதிகம் தேவைப்படும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்பதான் வளர ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இந்த பிசினஸும். நீங்க அதை பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் அதிகமா தேவைப்படும். நீங்க ஆல்ரெடி கத்துக்கிட்டதை மறக்கிறதுக்கும் இந்த பிசினஸ்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இது கத்துக்கிட்டதை மறக்கணுமா அப்படின்னு இப்ப நீங்க திங்க் பண்ணலாம். ஸோ அது என்ன மாதிரி விஷயங்கள்னா, நீங்க ஒரு எம்ப்ளாயியா இருந்திருப்பீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட தாட்ஸ்லாம் இருக்கும். யாராவது வந்து எனக்கு ஒரு ஒர்க் தரணும், அந்த ஒர்க்கை நான் பண்ணுவேன். அண்ட் தென் யாராவது ஒருத்தர் போய் நான் சப்மிட் பண்ணுவேன். யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்துட்டு திருப்பி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்க அப்படின்னு கேட்கறதுக்குலாம் நம்ம பதில் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பழகிருப்பீங்க. பட் ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி இல்லை. உங்களுக்கான கோல்ஸை நீங்க தான் உருவாக்கணும், உங்களை நீங்க தான் பாத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நியூவா இருக்கிறது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அண்ட் உங்களுக்கு தேவையான அந்த பழைய விஷயங்களை நீங்க மறக்க கத்துக்கணும். ஸோ அண்ட் லாஸ்ட் ஒன், முக்கியமான ஒண்ணு,
நீங்க இது எல்லாத்தையுமே பண்றதுக்கான பிளானை போட்டுருவீங்க. ஆனா ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருவீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அண்ட் நிறைய பேர் தோத்து போறதுக்கான ஒரு விஷயமும். ஏன் அப்படின்னா, நம்ம பாட்டுல எல்லாத்தையும் பண்றோம் சொல்லி செம்ம சூப்பரான ஒரு பிளானை போட்டு வச்சிருவோம். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், நாளான்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதே இந்த இடத்துல பெரிய ஒரு தப்பா அமைஞ்சிரும். அந்த பிசினஸ் உங்களுக்கு நல்லபடியா வந்திருக்க வேண்டிய ஒரு பிசினஸ் வராமலும் போயிடும். லாஸ்ட் சாப்டர், வாழ்க்கை வாழ்வதற்கு. டைட்டிலே இது செம்மையா இருக்குல்ல. வாங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். எது உங்களை பணக்காரனா மாத்துது? இந்த கேள்விக்கு நிறைய பேரோட பதில் பணம். ஆனா இது ரொம்ப தவறான பதில்னு சொல்றாரு. ஏன்? வாங்க பார்ப்போமே. பணத்தை வச்சிருக்கிறது மட்டுமே உங்களை பணக்காரனா மாத்தாது. ஏன்னா எப்ப வேணா அந்த பணம் உங்ககிட்ட இருந்து இல்லாம போகலாம். அப்படின்னா வேற என்னதான்ப்பா என்ன பணக்காரனா ஆக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, உங்களோட அறிவு. நம்மளோட ஆத்தர் சின்ன வயசுல இருக்கும்போது அவருக்கு தங்க நகைகள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. ஏன் அப்படின்னா தங்க நகைகளை வாங்குறது மூலியமா என்னால பணக்காரனா மாற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்குள்ள இருந்துச்சு. ஸோ அதனால நிறைய பேர் அந்த காலகட்டத்துல நிறைய தங்க நகைகளை வாங்கினாங்க. ஆனா பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக தங்கத்தோட பிரைஸ் ரொம்பவே கம்மியாச்சு. ஸோ அந்த டைம்ல அவர்கிட்ட இருந்த எல்லா தங்கத்தையும் விற்கும் போது ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் அவருக்கு அமௌண்ட் கிடைச்சது. ஸோ அந்த இடம் அவருக்கு தோல்வியா அமைஞ்சிருந்தாலும் அவரோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு லெசனை அந்த தங்க நாணயங்கள் எல்லாமே அவருக்கு கொடுத்துருக்கு. ஸோ அறிவுன்னு சொல்லியாச்சு. அந்த அறிவுக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். நம்மளோட பணத்தை எந்த மாதிரி சம்பாதிக்கிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கணும். நீங்க எந்த அளவு பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவு உங்க பொருளாதார அறிவு அதிகமா இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உங்களோட பணத்தை எந்த மாதிரி பாதுகாக்கிறது. தேர்ட் ஒன், உங்க பணத்தை வச்சு எப்படி வரவு செலவை திட்டமிடுறது. ஸோ இந்த விஷயத்துல தான் நிறைய பேர் அவங்களோட பணத்தை நிறைய சம்பாதிச்சாலும் கூட அதை வேஸ்ட் பண்ணிடுறாங்க, இல்ல இழந்துடுறாங்க. இந்த பார்ட் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உங்க லைஃப்ல நீங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் எப்படி வரவு செலவுகளை பார்க்கணும், திட்டமிடணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து கரெக்டா பண்ணுங்க. அந்த விஷயத்த நீங்க லூஸ் பண்றது மூலியமா உங்களோட லைஃப்ல நிறைய பணத்தை நீங்க லாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கான வீடியோக்கள் கண்டிப்பா நம்மளோட சேனல்ல தொடர்ந்து வரப்போ. ஃபாதர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் நாலாவது ஒன், உங்களோட பணத்தை எப்படி புத்திசாலித்தனமா பயன்படுத்துறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட நிறைய பணம் மிஞ்சி இருக்கும் போது அதை வேஸ்டா செலவு பண்றதை விட்டுட்டு அந்த பணத்தை எப்படி அடுத்து ஒரு வளர்ச்சியா மாத்துறது அப்படிங்கறத பத்தி நீங்க திங்க் பண்ணணும். உங்களோட லைஃப்ல நீங்க மகிழ்ச்சி, மன அமைதி அண்ட் மன நிறைவோட வாழ்றது தான். அதுக்கப்புறம் நமக்கு வயசானப்புறம் நம்ம லைஃபை திரும்பி பார்க்கும்போது நமக்கு ஒரு மன நிறைவு, ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறது எல்லாமே இந்த 3 விஷயங்களும் உங்க வாழ்க்கையில டெய்லியும் இருந்திருந்தா மட்டும்தான். ஸோ இதுக்கு தேவை அந்த பிசினஸ் அப்படிங்கிற குழந்தைய நீங்க வளர வைக்கிறது. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கதை தெரியும், எறும்பு மற்றும் வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லிட்டு. எறும்புங்க எல்லாமே நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்காக சின்ன சின்ன விஷயங்களா தேடி 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 சேர்த்து வைக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அதுங்களோட ஒரு பனிக்காலம் அந்த டைமிங்ல அந்த உணவை அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா வெட்டுக்கிளி அப்படி இல்லை. எப்பெல்லாம் வேலை செய்யணுமோ அந்த டைம்ல ஜாலியா சுத்திட்டு அதுக்கப்புறமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், கையில சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாதப்ப. ஸோ அந்த மாதிரி நம்மளோட லைஃப் தான். நம்ம எப்போ ஆக்டிவா இருக்கணுமோ அந்த டைமிங்ல உங்களோட லைஃப்பை நீங்க மதிச்சு அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளையும் எடுத்து உங்களோட லைஃப்பை நீங்க மாத்தினா மட்டும்தான் உங்களோட கடைசி காலங்கள் உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் பார்ட் நீங்க போகும்போது உங்களால ஹாப்பியா ஜாலியா அதை கொண்டு போக முடியும். இந்த கதையில இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளோட லைஃப்பை நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான். நம்ம லைஃப்ல நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்மளோட லைஃப்பை நம்ம பிளான் பண்றது மூலியமா தான் நெக்ஸ்ட் நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத தீர்மானிக்க முடியும். ஆல்ரெடி சொல்லியாச்சு, பிசினஸ் அப்படிங்கிறது சீக்கிரமா ஒரே நாள்ல கிடைக்க போற விஷயம் இல்ல அப்படிங்கறத. நம்மளோட லைஃப்ல அதுக்கு நீங்க கண்டிப்பா கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை நீங்க பண்றது மூலியமா தான் உங்களோட லைஃப்பை நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லா மக்களுமே பணக்காரனா மாறணும், இன்னும் அதிகமான பணத்தை உருவாக்கணும் அண்ட் கடினமா உழைக்கிறவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட லைஃப்பை ஹாப்பியா செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்மளோட ஆத்தர் இந்த சூப்பரான புக்கை எழுதியிருக்காரு. கண்டிப்பா இந்த புக் உங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன காய்ஸ், இந்த புக்ஸ் எல்லாம் கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருப்பீங்க. அண்ட் கண்டிப்பா இந்த புக் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா, இந்த புக்கை படிக்கும்போது எனக்கும் அப்படிதான் ஒரு ஃபீல் வந்துச்சு. நம்மளோட லைஃப்ல நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம நெக்ஸ்ட் எப்படி என் லைஃப்பை நான் கொண்டு போக போறேன் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கோட இருந்தப்ப இந்த புக் எனக்கு ஒரு தெளிவை கொடுத்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு தெளிவை கொடுத்துருக்குங்கிறத நான் நம்புறேன். இதுக்கப்புறமா உங்களோட லைஃப்பை நீங்க மாத்துவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கை நிறைய பேரால படிக்க முடிஞ்சிருக்காது புக்கா, பட் ஆனா ஆடியோ புக்கா கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸை பத்தி நம்ம ஹெல்ப்ஃபுல்லா வீடியோஸ் எல்லாம் போட போறோம். ஸோ அதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அண்ட் உங்களை மாதிரியே நீங்க யாரெல்லாம் வந்துட்டு சீக்கிரமா உங்களோட லைஃப்ல மாறணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலயமா அவங்களும் அவங்களோட லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த புக்கை பத்தி நெக்ஸ்ட் பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த புக்கை அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா, பை பை.